ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு எடுத்துமே பாட்டில் கோடோடு ஆரம்பிக்குதா, அதாவது சொரக்காயோட ஆரம்பிக்குதா. என்னடா இங்கிலீஷில் பொழிகிறேனே நினைக்காதீங்க, தமிழில் தான் பொழியணும், மறந்துட்டேன், சாரி, அது மன்னிச்சிக்கோங்க. எனக்கு இன்றைக்கின்னு பார்த்து சமையல் வேலையே இல்லைங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டியாக நான் சாப்பிட்டு வந்தேன்னு. ஏன்னா கோயில் கொடை, அதாவது கோயில், குடும்ப கோயில்னு சொல்லுவாங்க. அந்த குடும்ப கோயிலில் வந்து எங்கள் அண்ணியோட பையனுக்கு வந்து கொடை மாதிரி கொடுத்துருந்தாங்களா, அதனால் சாப்பிட்றதுக்கு அங்கே தான் கூப்பிட்ருந்தாங்க. அதனால் நாங்கள் அங்கே போயிருந்தோம். நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 3 குரூப்பில் ஒரு 3 பசங்க வருவாங்க. அந்த குரூப்பை பாருங்கள், செமையாக காமெடியாக இருக்கும். காமெடியாக இருக்கிறத விட நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், நல்லா பேசுவோம் நாங்கள் எல்லாருமே. இங்கே குழந்தை வீட்டை முதல்லையே வந்து இடம் பிடிச்சி சாப்பிட உட்காந்துட்டேன். என் சின்ன பையனும் போய் அங்கே போய் உட்காந்துட்டான். அவங்க கூட சேர்ந்து எல்லார் கூடயும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அவன் முதல்ல வந்துட்டான். நாங்கள் 3 பேரும் தான் 2வதாக போய் நாங்கள் சாப்பிட உட்காந்துருந்தோம். அதுக்கு முன்னாடி என் பையன், மூத்த பையன், நான் தான் ஊற்றுவேன், நான் தான் பற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோரை கலக்கி வேணுமா வேணுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் அழகாக க்யூட்டாக கேட்டுக்கிட்டு இருந்தான். எல்லாருமே க்யூட்டாக கேட்கான், சூப்பராக பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா சின்ன குடும்பம் தானே இது, குடும்ப கோயிலுங்க போது ஒரு 4-5 குடும்பம் மட்டும்தான் இருக்கும். அதனால் அவ்வளோ க்யூட்டாக பண்ணுறான் வைக்கிறான்னு சொல்லும் போதும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இதுதான் என்னுடைய வருஷ பிறப்புக்கான சேரீ. இந்த சேரீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டில் நான் வந்து காமிச்சிருப்பேன், பாருங்கள். அது வந்து ஃபுல்லாக காமிச்சிருப்பேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அம்மன். அம்மனுடைய அலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஓமம் கொண்டெல்லாம் வளர்த்துருந்தாங்க. நாங்கள் பூஜையோடு போக முடியல, கரெக்டாக நாங்கள் போகவும் பூஜை முடியுது, அந்த டைம் தான் இவன் கல்லை தூக்கி போகிறானே, கல்லை தூக்கியா சோத்தை தூக்கியாடா, சோத்து முட்டையா. சார் தண்ணி தூக்கி வராரு. ஆமாம், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு, செம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து என் பையனுக்கு வந்து ஒரு சின்ன பர்ச்சேசிங் இருந்துச்சு. அந்த பர்ச்சேசிங்காக நாங்கள் போயிருந்தோம். எங்கன்னா கிட்டத்தட்ட தூத்துக்குடிக்கு தான் போனோம். இங்கேருந்து தூத்துக்குடிக்கு போயிருந்தோம். செமையாக என்ஜாய் பண்ணோன்னு தான் சொல்லணும். என் பையனுக்கு April 16 வந்து பர்த்டேயா, அதுக்காக அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். இந்த மாலை போட்டு நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த கொடை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா முதல்ல வேலை கிடச்சிருக்கு, அவனுக்கு வேலை கிடச்சி நல்லபடியாக செட்டிலாக இருக்கான். அதுக்காக அவனுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் எங்கள் அக்கா ஒருத்தங்க தான் வேண்டியிருந்தாங்க, அண்ணியோட நாத்தனார். அவங்க எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக பேசுவாங்க. ஃபேமிலியோ மொத்தமாக சேர்ந்தாலே நாங்களாம் கலகலப்போடு அவ்வளோ அரட்டை அடிப்போம். ஆனால் என்னன்னு தெரியல, நான் யார்கிட்ட போய் சேர்ந்துருவேனா, அதனால் எல்லாருக்கும் என்னைய ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.